மத்திய சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வத்தை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதை நேரலையில் காணலாம். உறுதியாக இந்த தேர்தலில் மத்திய சென்னையில் அன்பு தம்பி வினோத் செல்வம் அவர்கள் வெற்றி பெற உறுதியாகிவிட்டது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. கடந்த தேர்தலில் தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலிருந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைத்தீர்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த 38 பேரும் தமிழ்நாட்டிற்கு எதையாவது செய்திருக்கின்றார்களா? என்ன செய்திருக்கின்றார்கள் என்று இந்த கேள்வி அவரிடம் கேட்க வேண்டும். ஒன்றும் செய்யவில்லை. நமக்கு கிடைத்ததெல்லாம் ஏமாற்றம் தான். மீண்டும் இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக சென்னையில் வாழ்கின்ற மக்கள் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். ஒவ்வொரு டிசம்பர் மாதம் வந்தால் சென்னை மக்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன பயம் தெரியல? என்ன பயம்? வெள்ளம் வரும் என்ற பயம். சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகின்றன. 77 ஆண்டுகள் பிறகும் ஐயோ டிசம்பர் மாதம் மழை வந்ததுன்னா வெள்ளம் வந்துடும், வீடு நாசமாயிடும், பொருள் நாசமாயிடும். இன்னும் இந்த பயம். இதற்கு காரணம் இந்த இரு கட்சிகள் தான், திமுக அண்ணா திமுக. நாங்கள் எடுத்த இந்த முடிவு, திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கம், அதற்காகத்தான் நாங்கள் இந்த முடிவெடுத்திருக்கின்றோம். சேலத்திலே அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களும் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஐயா அவர்கள் திடீரென்று ஏதோ பிரதமர் மோடி அவர்கள் நட்பு கிடைக்கவில்லை. நீண்ட காலம் பிரதமர் அவருடைய நண்பர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதற்கு முன்பு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே பாட்டாளி கட்சி 5 ஆண்டு காலம் அங்கமாக இருந்தது. சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் பல கூட்டங்களில் ஐயாவை பற்றி பேசியிருக்கின்றார்கள், கருத்துக்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏதோ ஐயா சமூக நீதியின் எங்களுடைய கொள்கைகளை, சமூக நீதி கொள்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுத்தோம், பாஜக கூட்டணியில் சேர்ந்தோம் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எனக்கு பதவி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று சமூக நீதியை அடிமட்ட கொள்கையாக வைத்து எங்களை வழிநடத்துகின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.